ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் சொன்னல கருப்பு மண் அப்படின்னு பாருங்க. திரும்பவும் அது செடி ஆயிடுச்சு. திரும்பவும் அந்த மண் மேலே போட்டிருக்கோம். கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக கருப்பாக தெரியுது பாருங்கள். அந்த செடிக்கு மரத்துகளுக்கு அடியில் கருப்பாக இருக்குது. அன்றைக்கி மிச்ச மண் இருந்துச்சு, அதை போட்டு விட்ருக்கோம். அந்த மண்ணுக்கும் அதுக்கு பக்கத்தில் உள்ள மண்ணுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதில் அதுக்கு மேலே உரம் போட்டு விட்டனால கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பு எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம காட்டு மாடு ஏரியா. இந்த ஏரியா அது வரைக்கும் இருக்குது. அந்த காடு ஃபுல்லாகவே அதுக்குள்ளெல்லாம் நிறையா காட்டு மாடு இருக்கும். தெரியாது யாருக்கும். புதருக்குள்ளே படுத்து கிடக்கும். இந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரி போகுது. இந்த புல் காஞ்சதாக தெரியுது பார்த்திங்களா? அந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரி சென்டரில் கீழே வரைக்கும் போகுது. இந்த வாழைத்தோப்புக்கிட்ட போகுது. அங்கே போய் தான் தண்ணி ஒரு கிணறு இருக்குது. 2 கிணறு இருக்குது. அந்த பக்கம் உள்ளவங்களும் ஒரு கிணறு வச்சுருக்காங்க, இந்த பக்கம் உள்ளவங்களும் ஒரு கிணறு வச்சுருக்காங்க. அந்த கிணத்து தண்ணிக்காக தான் அந்த மாடு அடிக்கடி இங்கே வந்துடுறது. 2வது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி அடர்ந்து போய் வாழைத்தோப்பெல்லாம் அடர்ந்து போய் பயங்கரமாக இருக்கா. அந்த லாஸ்ட்லாம் பாருங்கள் எல்லாமே வெறும் புதர் தான். இந்த பலாக்காய்க்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பலாக்காய் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல சென்டரில் அந்த அந்த பூ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். உள்ளே நிறைய காய்கள் இருக்குது. இந்த காற்று அடிக்கும்போது பாருங்கள், அப்படி விலகும்போது பாருங்கள், நல்லா உள்ள காய் இருக்கிறது நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 100-200 காய்க்கு மேலே இருக்கும். ஆனால் எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே இருக்குது காய். இந்த பக்கம் இந்த பாருங்கள், தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக காய் தான். இந்த மரங்களோட இதில் தெரியலை. அந்த பாருங்கள் தெரியுதா, மரம் விலக தெரியுது பாருங்கள். எவ்வளோ பலாக்காய் இருப்பாருங்க. ஆனால் அது சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், பறிக்க மாட்டாங்க. எப்போயாவது ஒருக்க அதை பறிச்சுட்டு போவாங்க. மேலேயும் நிறையா இருக்குது காய். மரம் அடர்த்தியாக இருக்கிறதுனால தெரியலை. இது ரொம்ப காலத்து மரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துலேருந்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க காயாகவே சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டாங்க. அந்த குங்குலி மரம் தெரியுது பார்த்திங்களா? அதுக்கு கீழே தான் சில்வர் ஃபால்ஸ். அதிலேருந்து ஒரு 100 அடி தள்ளி சில்வர் ஃபால்ஸ். இந்த பாருங்கள், இந்த குங்குலி மரம், அதுலேருந்து 100 அடி தள்ளி சில்வர் ஃபால்ஸு. நேராக இருக்கிறது ஃபுல்லாக செண்பகனூர் பிரகாசபுரம். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூல்லாம் அங்கே 2-3 ஸ்கூல் இருக்குது. இது ஃபுல்லாக காட்டேஜஸ்ஸு. இது ஃபுல்லாக காட்டேஜி, ஸ்கூலு, சர்ச்சு எல்லாமே இருக்குது. அது அவங்களுக்கு செண்பகனூர் ஏரியா. இது பட்டர் ஃப்ரூட் மரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சு 3 வருஷம் ஆகுது. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஃபேஷன் ஃப்ரூட் கொடிகை. அது அடிக்கடி நிறையா காய்க்கும். இந்த பக்கம் இது பீச்சஸ். அப்புறம் இந்த பாருங்கள் பப்பாளி. இது பன்னீர் கொய்யா. அப்புறம் இது நார்த்தங்காய், கப்பக்கிழங்கு, வால்பேரி. திரும்ப இங்கே கப்பக்கிழங்கு, பட்டர் ஃப்ரூட் சின்ன செடி. பெரிய பப்பாளி, நாட்டு பப்பாளி. என்ன பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல இருக்குது நாட்டு பப்பாளி. என்ன பாருங்கள், இந்த செடி தெரியுதா? இந்த பட்டர் ஃப்ரூட் செடிக்குள்ளே நீளமாக தெரியுது பாருங்கள். இதுதான் நாட்டு பப்பாளி. அது ஹைப்ரிட்னு சொல்கிறாங்க. ஹைப்ரிட் பப்பாளி. அதில் காய் நிறையா காய்ச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கீழே தெரிகிறது அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் இடையில தெரிகிறது மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு உங்களுக்கு தெரியணுன்னா அந்த பாருங்கள், பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட அந்த மெயின் ரோடு போகிறது அப்படியே தெரியும். வண்டி அங்கே போகுதா? இந்த பாருங்கள், அதுக்கு கீழே 2 மலைக்கு இடையில மெயின் ரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயற்கைன்றது உண்மையிலேயே நல்ல நமக்கு உணவளிக்கக்கூடிய ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு உணவு தான்.
இயற்கையினாலே நமக்கு வந்து கீழேலாம் பார்த்தீங்கன்னா லெவல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்க முடியாது. ஆனால் இந்த இயற்கையில் அந்த குளிர் வந்து நமக்கு எவ்வளவோ மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.